ഇതാണ് തോവാള. സൗത്ത് ഇന്ത്യയിലെ ഏറ്റവും വലിയ പൂ മാർക്കറ്റ് ഇവിടെയാണ്. ഈ കാണുന്ന പോലൊന്നുമല്ല ട്ടോ ഈ നാട്. ദിവസവും കോടികളുടെ പൂവിൽപ്പന നടത്തുന്ന സൗത്ത് ഇന്ത്യയിലെ വലിയ മാർക്കറ്റാണിത്. 24 മണിക്കൂറും പ്രവർത്തിക്കുന്ന പെട്രോൾ പമ്പും മെഡിക്കൽ ഷോപ്പും പോലെയാണ് തോവാളയിലെ പൂ മാർക്കറ്റ്. വർഷത്തിൽ 365 ദിവസവും ഇവിടെ പൂ ലഭിക്കുന്നു. இங்கே வந்து எல்லா வெரைட்டி பூவும் கிடைக்கும். இது தோவாளையோட ஸ்பெஷல் கடை. நம்ம கடை 24 ஹவர்ஸ் இருக்கும். இந்த கடையில் 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்கும். இங்கே ஆரஞ்சு கேந்தி, எல்லோ கேந்தி, இயர் ஃபுல்லாக 24x7 இயர் ஃபுல்லாக நம்ம கடை ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். இந்த கடையில் எல்லா வெரைட்டி பூவும் ஹோல்சேல் ரேட் அண்ட் ரீட்டெயிலுக்காக கிடைக்கும். நம்ம கடையில் தோவாளையில் எங்கள் எல்லா கடையிலையுமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலுக்கு ஃப்ளவர் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு திவசத்துக்கு உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்குங்க தோவாளையில். ஒவ்வொரு திவசமும் இது ஓணத்து ஆகும்போது ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். ஒரு ஒற்றை நாள் ஓணத்துக்கு மட்டும். இப்போ மற்ற நாட்களில் 1 கோடி ரூபாய்க்கு மொத்த மார்க்கெட் நடக்கும். இது மொத்த மார்க்கெட் ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபா 6 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் നടക്കും. തമിഴ്നാട്ടിലെ കന്യാകുമാരി ജില്ലയിലെ നാഗർകോവിലിനടുത്തുള്ള ചെറിയൊരു ഗ്രാമമാണ് തോവാള. ആലുവായ്മൊഴി തെങ്കാശി റൂട്ടിൽ ബസ്സിന് വെറും 10 രൂപയുടെ ടിക്കറ്റിന്റെ ദൂരമേ ഇവിടേക്കുള്ളൂ. തോവാളപ്പൂക്കൾ എന്നൊരു സിനിമ പണ്ട് ഇറങ്ങിയിരുന്നു. ഈ സിനിമയിൽ നിന്നാണ് തോവാള എന്ന സ്ഥലത്തെക്കുറിച്ച് കേട്ടത്. വിശാലമായ പൂപ്പാടങ്ങളും പൂകൃഷിയുമെല്ലാമുള്ള നാടാകുമെന്നാണ് കരുതിയിരുന്നത്. இப்போ நமக்கு பூன்னு பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த தோவாளையோட சுற்றுவட்டார பகுதியிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து தான் இந்த பூவிலேருந்து நமக்கு எல்லா வெரைட்டி பூவும் கிடச்சிருக்கு. வாங்க உள்ள வாங்க. அந்த பூ எடுத்து நமக்கு பார்த்தாச்சுன்னா இது வாடாமல்லி பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கோழிக்கொண்டை பூ. இது ரெட் ரோஸ். இது ரெட் ரோஸ். இது பன்னீர் ரோஸ். இது எல்லாமே எப்போதும் ஃபுல் வெரைட்டி நம்மள்ட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இது டாலியா வைலட். இது டாலியா ரெட்டு. இது ரெட்டு. இது ப்ளூ. இது டாலியா. இது ப்ளூ அஸ்டர். பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் தான் இருக்கும். இது ஒயிட். இது ஒயிட். இப்படி எல்லா வெரைட்டி பூவும் நம்மகிட்ட இருக்கும். இது விவசாயிகள் நம்மள்ட்ட கொண்டு வந்து மொத்தமாக தந்துடுவாங்க. விவசாயிகிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே. அவங்க எல்லாமே விவசாயிகிட்டேருந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வந்து போட்டு நம்ம ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டு தான். இங்கேருந்து நம்மளோட பூ வந்து கொல்லம், கொச்சி, எர்ணாகுளம், சபரிமலை வரைக்கும் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒசூர், பெங்களூர் எல்லா இடத்துக்குமே போயிட்டுருக்கு. பாம்பே, சிங்கப்பூர், மலேசியா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லா வெரைட்டி பூவும் நமக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டி இருக்கும். தோவாளைக்கு வந்தாச்சுனாலே உங்களுக்கு பூ வந்து குறைவான ரேட்டுக்கு குவாலிட்டியாட்டு. இப்போ அன்னைக்கு நீங்கள் வெளியூர்லலாம் பார்த்தாச்சுன்னா இந்த பூ வந்து 350 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கும். இப்போ 350 ரூபாய் 400 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ரோஸ் இன்னைக்கு தோவாளை ஊரில் 220 ரூபா தான். 220 இந்த ரோஸ். இதே உங்களுக்கு சாலையிலேயோ திருவனந்தபுரத்துலேயோ பார்த்தாச்சுன்னா 350 ரூபாய்க்கு விற்கும். இந்த பன்னீர் ரோஸ் வந்து இன்னைக்கு 150. ஆமாம் 150. டாலியா இது வந்து 150 தான். நம்ம ஹோல்சேலாக ஒவ்வொரு திவசம் ஒவ்வொரு ரேட்டு. அதுதான் இங்கே இந்த இன்னத்த ரேட்டு நம்ம பறஞ்சதை வச்சு மற்ற நாள் வந்தாச்சுன்னா இந்த ரேட்டு கிடைக்கட்டில்ல. ஒவ்வொரு திவசம் ஒவ்வொரு ரேட்டு. இன்னத்தை வேலை இது ஓணத்தை டைமு உங்களுக்கு ஒருபாடு வேரியேஷன் ஆகும். எல்லோ வெந்தி, ஆரஞ்சு வெந்தி எல்லாம் இன்றைக்கி 120 120 ரூபா தான். இப்போ ஓணத்து டைம் வரும்போது 150 வரைக்கும் வர சான்ஸ் உண்டு. 200 வர சான்ஸ் உண்டு. இந்த ஒயிட் பூ இருக்குதா, ஒயிட் பூ வந்து இன்றைக்கி வந்து 220. ஆமாம் 220. அதே இது முந்தானத்து ஒன்றாத்த ஓணத்துக்கு இது வந்து 300. ஒன்றாத்த ஓணத்துக்கு இப்போ வந்து 300 ரூபாய்க்கு போச்சு. இனி ஓணத்தப்போ 400 ருபீஸ் வரைக்கும் போகும். ஏன்னா இது அத்தப்பூ இட வேண்டிய முக்கியமான சாதனம் இது பூ ஆகணும். அத்தப்பூ விடும்போது பிரைட்னஸ், ஓவர் பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய பூ இது பூ. ഈ പൂ ഓവർ ബ്രൈറ്റ്നസ് கிடைக்கும், ഒരുപാട് தேவைப்படும். அதனால இது ரேட் வேரியேஷனாக. இங்கே ஆளுகளை பூவிடோ கேரளத்தில் மட்டும் இல்லை, இங்கேயும் நம்மளும் கேரளத்தை கூட இங்கேயும் இருக்கனால அத்தை போயிடும். பெரிய அளவில் பண்ணாட்டாலும் சிறிய அளவில் அத்தை போயிடும். அத்தை நம்ம அத்தம் ஆயிடும்.
கொஞ்சம் ഓണം കുറച്ച് കൊടുക്കും. ഓണം ആഘോഷിക്കോ ஓணம் சிக்கும் ஓணம் சாப்பாடு உண்டு, எல்லாமே நம்மளும் உண்டு. ഉണ്ട് ஆமாம், ஓணம் ட்ரெஸ் உண்டு, ആ ஓணம் போனஸ் உண்டு, ആ எல்லாம் இവിടെயும் உண்டு. நம்ம லேபர்ஸ் நம்மள்ட்ட 15-20 பேர் இருக்காங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு. 3 ஷிஃப்டாയിട്ട് இருக்கு நம்ம கடை. 24 hours 3 ഷിഫ്റ്റ് വർക്ക്. ഒരു ഷിഫ്റ്റിക്ക് 20 പേര് വേല பார்ക്കും. മലകൾക്കിടയിലെ ചെറിയൊരു ഗ്രാമമാണ് തോവാള. തനി തമിഴ്നാടൻ ഗ്രാമത്തിന്റെ എല്ലാ കാഴ്ചകളും ഇവിടെയുണ്ട്. അങ്ങാടിയിൽ പ്രത്യേക ഒരു ഇടത്താണ് പൂ മാർക്കറ്റ്. മാർക്കറ്റ് പുലർച്ചെ 4-ന് തുടങ്ങും. ഉച്ചയ്ക്ക് 12 മണിയോടെ സമാപിക്കും. ഞാൻ ഉച്ചയ്ക്ക് ശേഷമാണ് ഇവിടെ എത്തിയത്. അതുകൊണ്ട് മാർക്കറ്റ് ഏറെക്കുറെ കാലിയായിരുന്നു. കുറച്ചു പേർ മാല കെട്ടുന്നുണ്ട്. ഇവിടെ ഒരാൾ മുല്ലപ്പൂവ് ത്രാസിൽ തൂക്കി കവറിലാക്കുകയാണ്. 250 ഗ്രാമിന് 110 രൂപയേ ഉള്ളൂ വില. നല്ല മുള്ളുമുട്ടുകളാണ്, നാളേക്ക് വിരിയും. വളരെ ഉയരത്തിൽ ഷീറ്റിട്ട് വെയിലും മഴയും ഏൽക്കാത്ത നല്ല വൃത്തിയായ ഒരിടത്താണ് മാർക്കറ്റ്. 4 ഭാഗത്തും നിറയെ കടകളുണ്ട്. എല്ലാം പൂക്കച്ചവടമാണ്. 2018 എടപ്പാടി പളനിസ്വാമിയാണ് ഇത് ഉദ്ഘാടനം ചെയ്തത്. ഇന്നത്തെ കച്ചവടം കഴിഞ്ഞ കുറെ പൂക്കൾ മാർക്കറ്റിൽ നിലത്ത് കൂട്ടിയിട്ടിരിക്കുകയാണ്. റോസും ചെണ്ടുമല്ലിയും എല്ലാം ഉണ്ട്. കുറച്ച് കേടുണ്ടെങ്കിലും അത്യാവശ്യം നല്ല പൂക്കളാണ്. നാട്ടിൽ ഓണപ്പൂക്കളം ഇടാൻ ഈ പൂവൊക്കെയാണ് കിട്ടാറ്. ഇതൊന്നും ഇവിടെ ആർക്കും വേണ്ട. തോവാള വലിയ പൂ മാർക്കറ്റ് ആണെങ്കിലും വലിയ തോതിൽ ഇവിടെ പൂ കൃഷിയൊന്നുമില്ല. കർണാടകയിൽ നിന്നും തമിഴ്നാടിന്റെ മറ്റിടങ്ങളിൽ നിന്നും എല്ലാം വരുന്ന പൂവാണ് മാർക്കറ്റിൽ വിൽപ്പന നടത്തുന്നത്. ഈ പൂ வரக்கூடிய സ്ഥലം എവിടെன்னா ஒசூர், ஒசூர், பெங்களூர், ராயக்கோட்டை, അവിടെ നിന്നാണ് ഇത് പൂവളം വരുത്. ഇവിടെ പൂവുണ്ട്, ഈ പൂ. ஆனால் കുറച്ച് ഇതാ കിട്ടും. ഒരുപാട് നമുക്ക് தேவைப்படுமோ ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து திருவனந்தபுரம் மட்டும் செலவு. ஒன்லி கேரளா மட்டுக்கும் இப்போ ഈ பூ ഈ சீசன் 10 நாள் 10 ദിവസം ഈ பூ தேவைப்படுறதுனால எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கிடும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிக்கிடும். இந்த பூ இப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் தான் வருது. இங்கே உள்ள பூ നമുക്ക് ലോക്കൽ പർച്ചേസിക്കേ കറക്റ്റാக இருக்கும். ഗ്രാമത്തിലെ ഭൂരിപക്ഷം പേരും പൂ മാർക്കറ്റുമായി ബന്ധപ്പെട്ട് ജീവിക്കുന്നവരാണ്. സ്ത്രീകൾ പൂ വീട്ടിൽ കൊണ്ടുപോയി മാല കെട്ടി നൽകുന്നു. റോഡിന്റെ ഇരുവശത്തും ഒരുപാട് പൂക്കടകളുണ്ട്. മാലയുണ്ടാക്കി വിൽക്കുന്നതും ഇവിടുത്തെ പ്രധാന വരുമാന മാർഗമാണ്. മാല വാങ്ങാനും പൂ വാങ്ങാനുമെല്ലാം ധാരാളം ആളുകൾ കടയിലെത്തുന്നുണ്ട്. ഈ പൂ വ്യാപാരത്തെ നമ്പിപ്പെട്ട് ഈ മാർക്കറ്റിൽ മൊത്തം ഒരു 10,000 ആൾക്കാരുണ്ട് മാർക്കറ്റ് മറ്റും. അതുപോലെ ഈ സറൗണ്ടിങ്ങിൽ ഉള്ള ഊർക്കാർ പൂ കെട്ടാൻ വേണ്ടി തൊഴിൽ, പൂ കൊറുക്കാൻ വേണ്ടി തൊഴിൽ, പൂ വെട്ടാൻ വേണ്ടി തൊഴിൽ, എല്ലാ സാധനവും എല്ലാ ആൾക്കാരും ഈ ഊര് മറ്റു പക്കത്ത് ഊര് അവിടെ പക്കത്ത് ഊര് എല്ലാ ഊരാൾക്കാരും ഇവിടെ ഉണ്ട്. ഈ തൊഴിലാണ് പൂ വ്യാപാരം, പൂ തൊഴിലാണ്. ഇവിടെ മാർക്കറ്റ് ഓപ്പൺ ചെയ്യ ടൈം രാവിലെ 4 മണിക്ക് മാർക്കറ്റ് ഓപ്പൺ ആവും. ഉച്ചയ്ക്ക് 12 മണി വരയ്ക്ക് ഇവിടെ മാർക്കറ്റ് വ്യാപാര കച്ചവടം നടക്കും. மார்க்கெட் நம்ம கடை மட்டும் மெயின் ரோட்டில் உண்டு. தோவாளை மெயின் ரோட்டில் தான் 24 hours ஒர்க்கிங்கில் இருக்குது. 1 or 2 கடைகள் 24 hours ஒர்க்கிங்கில் இருக்குது. பாக்கி மார்க்கெட்டு ஹோல் மார்க்கெட் ராவில 4 மணிக்கு ஸ்டார்ட் செய்யும். உச்சைக்கு 12 மணி ஆகும் அத்தனையும் க்ளோஸ் ஆகும். തോവാള കാണാൻ മനോഹരമായ ഒരു ഗ്രാമമാണ്. കന്യാകുമാരി യാത്രയിൽ സമയവും താല്പര്യവുമുള്ളവർക്ക് ഇവിടെ വരാം. വരുന്ന വഴിയിൽ നെൽപ്പാടങ്ങളും താമരക്കുളങ്ങളുമെല്ലാമായി അതിമനോഹരമാണ്. തോവാളയിൽ റോഡിന് സമീപത്ത് വലിയൊരു പാറയിൽ ഒരു അമ്പലമുണ്ട്. അങ്ങാടിയിൽ നിന്ന് തന്നെയാണ് അമ്പലത്തിലേക്കുള്ള വഴി. ഇവിടെ മനോഹരമായ ശില്പങ്ങളുള്ള ഒരു കവാടവുമുണ്ട്. തോവാളയെ അതിരിടുന്ന കുന്നുകൾ അകലെ കാണാം. മൊത്തത്തിൽ നല്ലൊരു വൈബാണ്.